எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் அந்த 41 வயசுல உள்ள ஒரு மாது அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? எப்ஸ்டீன் ஃபைலோட பார்ட் 2. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் எபிசோட்ல ஒவ்வொரு இயர் டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரிஸா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் மறுபிறவிகள், மோட்டிவேஷனல் ஸ்டோரி, பேய் கதைகள், இந்த மாதிரி நிறைய ஜோனர்ஸ்ல பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம பார்க்க போறது எப்ஸ்டீன் ஃபைலோட பார்ட் 2. எப்ஸ்டீன் ஃபைல்ல வெளியான நிறைய வீடியோஸ், இமெயில்ஸ், அதுக்கப்புறம் பிக்சர்ஸ், இது எல்லாமே நம்மள அப்படியே பதற வச்சுச்சு இல்லையா? இன்னும் இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பிக்சர் காமிக்கிறேன். எனக்கே அது பார்த்தோன்னே ஒரு நிமிஷத்துல சிரிப்பு வந்துருச்சு. இந்த பிக்சர்ல இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? பில் கிளின்டன்ங்க, அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட். இவரை ஒரு பெயிண்டிங்கா வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எப்ஸ்டீனோட வீட்டுல இருந்திருக்காங்க இந்த பெயிண்டிங். அவரு ஒரு நீல கலர் ட்ரெஸ் போட்டு, ஹீல்ஸ் போட்டு, அதாவது ஒரு பெண் மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணி அவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர். இந்த பிக்சரை பார்த்ததுக்கு அப்புறமும் எனக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? எப்ஸ்டீனோட வாழ்க்கையோட அடுத்த பகுதியை பார்க்கலாம். 2008 அவரை மறுபடியும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப கொஞ்சம் கூட கம்ப்ளைண்ட்ஸ் வருது அவர் மேல. நிறைய ரிப்போர்ட் லான்ச் ஆகுது. 30/6/2008 எப்ஸ்டீனை மறுபடியும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ சுமார் ஒரு வருஷத்துக்கிட்ட அவர் ஜெயில இருக்காரு. அவரு ஜெயில இருக்காருன்னு ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லலாமே தவிர, உண்மையாவே அவருக்கு கொடுத்த டீல் என்ன தெரியுமா? எவ்ரிடே அவர் வெளியாகலாம். காலையில வெளியாயிட்டு நைட்டு மட்டும் திருப்பியும் ஜெயிலுக்கு அவர் கொடுக்கப்பட்ட செல்க்கு வந்தா போதும். அதாவது நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் நீங்க ஜெயிலுக்கு வந்தா போதும் சார். மத்தபடி நீங்க காலையில இருந்து யாரு கூட வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்க வெளியானா உங்களுக்கு ஹேண்ட்காஃப் போட்டோ இல்லாட்டி பின்னால போலீஸ் அந்த மாதிரி வருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்க ஜெயில விட்டு வெளியானீங்கனாலே நீங்க உங்க டீமோட வெளியாகலாம், உங்க ஸ்டாஃபோட வெளியாகலாம். ஸோ எப்ஸ்டீன் இதை என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பக்கத்துல ஒரு பில்டிங்ல ஆபீஸே திறந்துட்டாரு. இவரு ஆபீஸ் திறந்தா என்ன நல்ல விஷயமா செய்ய போறாரு? அங்க போயும் இதே பிசினஸ் தான். இந்த சிறுமிகளை வச்சுட்டு அந்த இடத்துலயும் இந்த பிசினஸ செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி ஒரு டீலுக்கு கவர்மெண்ட் அக்ரி பண்ணாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவரோட செல்க்கு தனி ஒரு பிளாக்கே கொடுத்திருக்காங்க. இவரு நினைச்ச நேரத்துல பெண்களை அவரோட செல்கே கூட்டிட்டு வரலாம். அதெல்லாம் விட ஒன்னும் கொடுமையான விஷயம் என்னதுன்னா, இந்த ஆள் ஏற்கனவே ஒரு வெக்கேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா இவருக்கு 18 மாசம் ஒரு தண்டனை காலம்னு வச்சுக்கலாமே. அதுல 13 மாசம் மட்டும்தான் இவரு ஜெயில இருக்காரு. ஏர்லியா ரிலீஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. 30/7/2009 இவர் ரிலீஸ் ஆகி வராரு. இவர் ரிலீஸ் ஆகி வந்தோடனே அமெரிக்க மக்கள் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. எப்படி இவ்வளவு அநீதிகள் செஞ்ச ஒருத்தனுக்கு நீங்க எப்படி இந்த மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டீல் மாதிரி செஞ்சுக்கிட்டு குடுக்குறீங்க, எப்படி வேணாலும் வெளியே போயிட்டு வரலாம் அப்படிலாம் சொல்றீங்க. அந்த மாதிரி நிறைய அவருக்கு அகெயின்ஸ்டா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜேர்னலிஸ்ட், நிறைய லாயர்ஸ், அதுக்கப்புறம் பொதுமக்கள், விக்டிம்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாம் முன்னுக்கு வராங்க. முன்னுக்கு எனக்கும் இந்த மாதிரி அநீதி நடந்திருக்குன்னு. ஓகே, இந்த டைம்ல எல்லாம் யாருமே அந்த பேபிங்களை கொலை பண்ணி சாப்பிடுறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பெரும்பாலும் வெளியாகல. அங்க வெளியான விஷயங்கள் என்னதுன்னா, சிறுமிகளை வச்சு இவர் மசாஜ்னு சொல்லி இவர் ஒரு மாதிரியா டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி செய்யறாரு. பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் இன்வால்வ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் லைட்டா அரசல் புரசலா வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைய ஜேர்னலிஸ்ட் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ 2019 ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ், 9 to 10 இயர்ஸ் இவரை பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு நிறைய பேர் போராடினதுக்கு அப்புறம் 2019 இவரை அரெஸ்ட் பண்றாங்க. 6/7/2019 இவரை அரெஸ்ட் பண்றாங்க. சோ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னே எல்லாருமே எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, இந்த தடவையாவது ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இந்த தடவையாவது அவருக்கு ஒரு தண்டனை கிடைக்கணும், ப்ராப்பரான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற டைம்ல வெறும் 36 நாள் மட்டும்தான் அவர் ஜெயில இருந்தாரு. அதாவது 36 நாள் மட்டும்தான் அவர் உயிரோட இருந்தாரு. 36வது நாள்ல அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு ஒரு நியூஸ் வருது. எப்ஸ்டீன் இறக்கறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு காவல்துறையிடம் சொல்றாரு, என் உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேக்குறாரு. சோ அவருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு பலத்த பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க. நிறைய போலீஸ் அவங்க எல்லாம் இருந்து அவரை இன்னும்
என்ன சொல்லுவாங்க, தீவிரமா கண்காணிக்கிறாங்க அவர் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஸோ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் இறக்கறதுக்கு ஒரு 3 நாள் முன்னுக்கு இந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இல்ல நீங்க செக்யூரா தான் இருக்கீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் அடுத்தடுத்து வியர்டான விஷயங்கள் நடக்குது. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, எப்ஸ்டீனோட செல்க்கு போற வழியில இருக்கிற எல்லா சிசிடிவியும் அந்த டே அவர் இறந்த அன்னைக்கு வேலை செய்யல. அது மட்டும் இல்லாம அவரோட செல்ல அந்த பாதுகாப்பாங்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லார்கிட்ட கேட்டா எங்க போயிட்டீங்கன்னு தூங்கிட்டோம்னு சொல்றாங்க. அவர் இறக்குற தருவாயில யாருமே அங்க இல்ல. அது மட்டும் இல்லாம அவரு கூட செல்ல இருந்த 2-3 பேரு அவங்க எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி வேற செல்லுக்கு கூட்டு போயிட்டாங்க. இறக்குற அன்னைக்கு இவர் தனியா இவர் மட்டும்தான் அந்த செல்ல இருந்திருக்காரு. அந்த செல்லோட பிக்சர்ஸ் இப்ப வெளியாக்கி இருக்காங்க. இது என்னவோ அவர் தற்கொலை பண்ணி இறந்த மாதிரி இல்ல, எங்கேயோ ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி சண்டை போட்டு இறந்த மாதிரி அந்த இடத்துல சுத்தி இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து செதறி போயிருக்கு. நியூயார்க் ஜெயில ஃபைனலி 66 வயசுல எப்ஸ்டீன் இறந்துடுறாரு. சோ பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் இறந்துட்டாரு, இவ்வளவு கொடூரங்கள் இவ்வளவு கொடுமைகள் செஞ்ச ஒரு மனுஷனுக்கு ஒரு 36 நாள் தண்டனை மட்டும் போதுமா அப்படின்னு நிறைய பேர் இன்னும் போராட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப ஒரு லாயர் 41 வயசுல உள்ள ஒரு லாயர், அவங்க வந்து 3 பிள்ளைங்களோட அம்மா, நான் போன பார்ட் 1 வீடியோலயே சொல்லியிருப்பேன் இல்லையா. சோ அவங்க வந்து இந்த கேஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் காமிக்கிறாங்க. ஏன் இவங்க இன்வால்வ்மெண்ட் காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் ஒன் ஆஃப் த விக்டிம். இவங்க யங் ஏஜ்ல இருக்கும் போது இந்த மாதிரி மசாஜ்க்குன்னு கூட்டு போயிட்டு இவங்களும் ஒரு விக்டிம் ஆயிருக்காங்க. சோ இவங்க தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க, சரி இவர் இறந்துட்டாரு, ஓகே ஃபைன், இப்ப இவ்வளவு நாள் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க, நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை பப்ளிக்கா எடுத்துட்டு வாங்க, எங்க கிட்ட காமிங்க, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த கேக்குறாங்க. அவரோட இமெயில்ஸ் எடுங்க, தென் அதுக்கப்புறம் போட்டோஸ் பிக்சர்ஸ் ஏதாவது இருக்கோ எடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் கேக்குறாங்க. இவங்க இந்த மாதிரி வந்து போராடும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரு இவங்கள தப்பு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள தப்பு சொல்ல ஆரம்பிச்சு இவங்களால அந்த ஸ்ட்ரெஸ் அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாம இந்த லாயர் இந்த 3 பிள்ளைங்களோட அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவங்க தற்கொலை பண்ணிட்டோன்னே அமெரிக்க மக்கள் இன்னும் கொந்தளிக்கிறாங்க. இப்ப இந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேர்ளுக்கு இந்த லேடிக்கு இந்த லாயருக்கு நாங்க வந்து ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும், இந்த ஃபைலை நீங்க வெளியாக்குங்கன்னு சொல்லிட்டு நிறைய போராடுறாங்க. நிறைய லீடர்ஸ்ங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, ஃபைல்ஸை வெளியாக்குங்க, நம்ம நீதி வாங்கி கொடுப்போம்னு. அப்படி சப்போர்ட் பண்ண ஒரு பெரிய ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா எலன் மாஸ்க். எலன் மாஸ்க் எதிர்பார்க்கல போல இருக்கு, இந்த ஃபைல் வெளியானா அவரோட பேரும் அடிப்படும், அவரோட படமும் நிறைய வெளியாகும்னு. எலன் மாஸ்க் இந்த சோசியல் மீடியால காமிச்ச ஒரு விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் இந்த மெட்டாவோட சிஇஓ மார்க் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருக்கும் என்ன ஒத்து வராத மாதிரியே காமிப்பாரு. ஆனா அங்க நடந்த பார்ட்டிக்கு வந்து மார்க்க கூட்டிட்டு போனது எலன் மாஸ்க் தான். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல நிறைய இடத்துல இலுமினாட்டி பிலீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. இலுமினாட்டினா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் வழிபாடு செய்யறவங்க. சாத்தான் வழிபாடு செய்யறவங்க பெரும்பாலும் வந்து இந்த நரபலி அதெல்லாம் வந்து நம்புவாங்க. முடிஞ்சா நம்ம அடுத்த எபிசோட்ல இலுமினாட்டினா என்ன, அது இது வந்து எந்த செஞ்சுரியில இருந்து வந்துச்சுன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளை நிறைய வயசு ரேஞ்ச்ல உள்ள குழந்தைகளை, பிறந்த குழந்தைகள்ல இருந்து சின்ன சின்ன குழந்தைகளை வந்து நரபலி கொடுப்பாங்க. அதாவது கழுத்தை பிடிச்சி வெட்டிட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு குழந்தையோட படம் கூட வெளியாக்கியிருக்காங்க. அதுதான் ரொம்ப மனசுக்கு வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துட்டு பல்லு எல்லாமே உடைச்சி அந்த குழந்தைய சமைச்சு சாப்பிடுறாங்க. குழந்தைய மட்டும்தான் சமைச்சு சாப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல, பெரிய பெரிய ஆளுங்களை கூட சமைச்சு அந்த டைனிங் டேபிள்ல வச்சிருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் டைம் எல்லாமே இந்த டர்க்கி எல்லாம், அந்த ஃபுல் டர்க்கி அதை வந்து அந்த பேர்டை வந்து பேக் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. கேட்கவே கொடூரமா இருக்கு இல்லையா. சோ நீங்க இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னும் ஃபர்தரா பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல என்னதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்க. நன்றி.